இளைய இளைய ஆக்கங்கட்ட கூவா நான் தான் அவங்க நெல்லையாளு பேசுகிற நண்பர்களே. இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் அன்பனார் தளபதி விஜய் அவர்களுக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இந்த பதிவு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி பேச போகிற நண்பர்களே, தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் எல்லாருக்குமே தெரியும், நம்ம அண்ணன் ஆதவ அர்ஜுனன் இருக்காங்கல்ல, ஆதவ அர்ஜுனனை வந்து கட்சியில் வந்து நிர்வகிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி மீட்டிங்கு, அந்த மேடையில் வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை விட்டுட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக பேசிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து கட்சியில் நெருக்கடி கொடுத்தாங்க, 50க்கு 50 பேசினாங்க. 2.5 வருஷம் நீ ஆட்சி முதலமைச்சர் வந்துக்கோ, 2.5 வருஷம் நான் முதலமைச்சராக சொல்லி எங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து போக மாட்டோம், முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டோம், நாங்கள் தான் முதலமைச்சராக இருப்போம், நாங்கள் வந்து கட்சி நடத்தி கொண்டு போகணும்னு சொல்லி இது பண்ணோம். ஆனால் இதே பிரச்சனை தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் வந்துட்டு அவரை கட்சி நடத்த விடலை, கட்சி நடத்தக்கூடாது அப்படின்னு நிறைய ப்ரெஷர் பண்ணனால அவரை கட்சியை விட்டுட்டு ஒரு எப்படி சொல்றதுன்னா, அவர் வந்து இது இல்லையா, தலைவருக்கு வந்து ஒரு தைரியம் இல்லாமல் கட்சியை விட்டு வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டாரு, படத்துக்கு நடிக்க போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ரசிகர் இருப்பாங்கல்ல, தீவிர ரசிகர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வன்மையாக கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி எங்கள் தலைவரை பற்றி பேசலாம், மன்னிப்பு கேளு ஆதவ அர்ஜுனா, இல்லைன்னா எந்த இடத்துல எலெக்ஷன்னாலும் அந்த இடத்துல நாங்கள் ரஜினி ரசிகர் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் கட்சியை நாங்கள் நிப்பாட்டுவோம், நாங்கள் இது நிலைநிறுத்தி நாங்கள் வந்து உன்னை ஜெயிக்க விட மாட்டோம், உன்னை தோக்கடிப்போம், விஜய் நின்னாலும் அந்த இடத்துல நாங்கள் ரஜினி ரசிகர் எல்லாமே நின்று நாங்கள் தோக்கடிப்போம் அப்படின்னு ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு போய் ரஜினிகாந்த் சார் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மனுஷனை பற்றி தெரியாம வந்து வார்த்தை விடக்கூடாது, தவறான விஷயம், ஒரு மனுஷனோட விஷயத்தை பத்தி பொது வழியில சுதந்திரத்துல பேசக்கூடாது, தவறான விஷயத்துல பேசியிருக்கீங்க, என்னோட அனுமதி இல்லாம எப்படி என்ன பத்தி தவறா பேசலாம், நாங்க வந்து கட்சி நடத்தலாம், அது என்னோட தனிப்பட்ட விஷயம், நான் சில பல காரணத்தினால நான் வேண்டான்னு போனேன், நான் சினிமா துறை நடிக்கணும்னு போயிட்டேன், என்னை பத்தி பேசுறதுக்கு நீங்க கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும், இந்த மாதிரி வார்த்தை விடக்கூடாது, காலம் பதில் சொல்லும் அப்படின்னு தலைவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசின விஷயத்துக்கு வந்து கடைசியில் மன்னிப்பு கேட்டார். சூப்பர் ஸ்டார் அவர்களே, நீங்கள் வந்து எனக்கு வயசில் மூத்தவர், பெரிய ஆள், அதனால் நான் வந்து உங்கள்கிட்ட தரம் தாழ்ந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க, நான் பேசின பதிவு உங்களுக்கு தவறாக தெரிஞ்சிச்சுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பதிவை வந்து போட்டிருக்காங்க ரெண்டு பேருமே. இந்த விஷயத்தில் ரசிகர்களும் வந்து இப்போ அமைதியாயிட்டாங்க. சூப்பர் ஸ்டாரோட ரசிகர் இருக்காங்களா, அவங்களும் அமைதியாயிட்டாங்க. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் அவர்களும் எனக்கு சப்போர்ட் பண்ண நிறைய அரசியல் கட்சி தலைவர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி என்னோட ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி, காலம் பதில் சொல்லணும்னு சொல்லி தலைவர்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ரைட் நம்பர்லேயே அவங்க ரெண்டு பேருமே பேசி மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. அதனால் இருக்கிற யாருமே வந்து திருப்பி இந்த பிரச்சனை தூண்டி பிரச்சனை பண்ண வேண்டாம். அரசியல்னா சில நாகரிக வார்த்தைகள் வரத்தான் செய்யும், போகத்தான் செய்யும், வார்த்தைகளோட தான் செய்வாங்க. ஆனால் எல்லாமே பேஸ் பண்ணி வர்றதுதான் அரசியல். கண்டிப்பாக யார் ஜெயிக்கலாம்னு வரக்கூடிய எலெக்ஷனில் பார்க்கலாம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறீங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.